போன எபிசோடு வந்து ஹீரோ கடைசியா வீட்டுக்கு வரதோட பார்த்தோம். அதுல இருந்து அப்படியே பாக்கி எபிசோட பார்ப்போம். தூக்கத்துல இருந்து இப்பதான் ஹீரோ கண்ணையே திறக்கிறான். அந்த விஷம் கூட இப்போதைக்கு அவன் உடம்புல பெருசா எதுவுமே செய்யல. நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், அது மட்டும் நீ போய் வெளில காத்துரு. அவர் சொன்னதை கேட்டு ஹீரோமே வெளில போறான். வெளில 3 பேர் இருக்கிறத பார்த்தவொன்னே ஹீரோக்கு அங்க போகவே தோண மாட்டுது. நீ இன்னுமா வெளில போகாம இருக்க? அவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க ஏதோ தண்டர் குரூப்பை சேர்ந்தவங்க. சரி, இந்த பையன் யாருடா? நானே அவனை பத்தி உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறேன். இந்த பையன் வந்து 4வது லெவல்ல இருக்கான். வில்வித்தையில இவன் ரொம்ப சிறந்தவன். என்ன தம்பி பாக்குறது கொஞ்சம் பயத்தோட இருக்க மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு ஹீரோட கத்தி எடுக்கலான்னு பார்த்தா ஹீரோ தடுத்து விட்டுட்டான். மிருகத்தை வச்சு அந்த பொண்ணுமே இந்த கத்தியை எடுத்துட்டு, இந்த பொண்ணோட பேர் வந்து லுவானியா. இந்த பொண்ணுனால காட்டு மிருகத்தோட பேச முடியும். நீ வச்சிருந்தது இப்ப என்கிட்ட இருக்கு. அந்த பொண்ணோட கத்தியை ஹீரோ ஆட்டையை போட்டுட்டான். ஹீரோ வந்து வேகமா நவுறது அந்த பொண்ணுமே கவனிச்சிருக்கு. எதுக்காக அவனை போட்டு இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க? இவரோட பேர் வந்து மங்குயி. இவர் வந்து 3வது லெவல்ல இருக்காரு. இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்றாங்க. அந்த சின்ன பையன் இப்போதைக்கு செகண்ட் லெவல்ல தான் இருக்கான். உங்களை நான் சீக்கிரமா கூப்பிட்டுட்டேன்னு கோவலாம் படாதீங்க. அது இப்ப சீக்கிரமா நடக்க போகுதுடா. அந்த முகாம் தலைவருமே ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காரு. அந்த 7 அதிகமா தரவங்களுக்கு தான்டா. வெள்ள அமுதத்தோட பயங்கரமான பொருளை தான் கண்டிப்பா நம்ம கிட்ட தருவாங்க. கண்டிப்பா நமக்கு போனஸுமே உண்டு. இந்த வாட்டி நம்ம கூட இந்த பயணமே வரப்போறோம். தலைவன் நம்ம இப்ப தடை செய்யப்பட்ட இடத்துக்குள்ள போக போறோம். இவனை நம்ம தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் பாத்துக்க. இது நல்ல ஐடியா மாதிரி எனக்கு தெரியல. டேய், மொத வாட்டி எல்லாருக்குமே அப்படிதான்டா இருக்கும். நானே இவனை பத்திரமா பாத்துக்கிறேன். லீ கேக்குறாரு, நீ வரியா இல்ல இங்கே இருக்கியான்னு. கண்டிப்பா நான் உங்க கூட வரேன். அவன் வரேன்னு சொன்னதை கேட்டு லீக்குமே இங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதுக்கடுத்து வேற ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. இந்த முகாமோட லீடரை தான் காட்டுறாங்க. இவனோட லெவல் வந்து 9. ஹீரோ 2 பேரும் சாவடிச்சதை பத்தி தான் இங்க இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த தண்டர் குரூப்னாலதான் அவங்க 2 பேரும் செத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவன் தான் பிளட் ஷேடோட கேப்டனுமே 6வது லெவல்ல இருக்கான். இங்க பாரு, தடை செய்யப்பட்ட இடத்துல ஒரு இடத்த மறைச்சு வச்சிருக்காங்க. நானும் அந்த இலையோட விலையெல்லாம் ஏத்திட்டேன். இதுக்கு மேல நீ ஏமாத்தனன்னு வச்சுக்கியான், என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். அதுக்கடுத்து லீயை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு யாரோ 2 பேரும் புதுசா வராங்க. மாஸ்டர் பாய் தான் இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்காரு. அந்த மாஸ்டர் பாயுமே மருத்துவத்துல ரொம்ப பேர் போனவர். அவங்க போறத அப்படியே ஹீரோவுமே பாக்குறான். அதுக்கடுத்து எல்லாருமே தடை செய்யப்பட்ட பகுதியில தான் இருக்காங்க. அறுவடை பகுதியுமே கொஞ்சம் கிட்ட தான் இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் பார்த்து வாங்க. தம்பி, நீ இன்னைக்குதான் முறையா இங்க வந்திருக்க. அப்படியே போற போக்குல எல்லாத்தையுமே கத்துக்க. இந்த இடத்துல 3 வித்தியாசமானதெல்லாம் இருக்கு. இந்த இடத்துல ஏகப்பட்ட மான்ஸ்டர்களுமே இருக்கு. அதுக்கடுத்து பாடல்களுமே கேட்கும். அதோட ரத்த பணிகளுமே இங்க இருக்கு பாத்துக்க. அப்படி ஏதாச்சும் உன்னை பார்த்தனா கவனமா இரு. அப்படி பண்ணாம போயிட்டேன்னா அப்புறமா நீ தான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். அந்த பாட்டை கேட்டு லீயுமே வெளில வந்திருக்காராம். அதுக்கடுத்து எல்லாருமே இந்த செடியை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி, நான் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சிருக்கீல? நீ சொன்னது எனக்கு நல்லாவே ஞாபகத்துல இருக்கு. இது அப்படின்னா நீ கடைசியா ஒரு அறிகுறியா வச்சுக்க. இங்க நடக்கிறதுமே இங்க இருக்கிற மான்ஸ்டருமே விட மனிதர்கள் தான் இங்க ரொம்ப ஆபத்தானவங்க பாத்துக்க. தலைவர் அந்த பிளட் ஷேடை வந்து மனுஷங்களை கடத்துற வேலையுமே பாத்துக்கிட்டு இருக்கானோ. நம்ம வேற அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை வேற கொடுத்துருக்கோம். அவன் இந்த மாதிரி மிருகத்துக்கிட்ட இருந்து உள்ளூர்பெல்லாம் ஆட்டையை போட்டு அவனு வேற வச்சிருக்கானோ. அதனால அவனுமே கொஞ்சம் திறமையா தான் இருப்பானோ. அவனுல எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலகிடுங்க. தலைவன் இந்த இலையில ஏதோ பிரச்சனை இருக்கு. லீ வந்தது என்ன பிரச்சனைன்னு பாக்குறாரு. எவனோ ஒருத்தவன் ஏதோ தூவி இருக்கான். கண்டிப்பா இது மிருகத்தெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருக்கும். இவங்க இருக்கிற இடத்த நோக்கி ஏகப்பட்ட மிருகங்களுமே ஓடி வந்துகிட்டு இருக்கு. தலைவன் நம்மளை நோக்கி அந்த கருப்பு ஓநாய்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. அங்க வரது எல்லாத்தையுமே லீ போட்டு பொழந்து எடுக்கிறாரு. 2 பேருக்கு இடையில அங்க சண்டையுமே ரொம்ப பயங்கரமா நடக்குது. பாக்குறதுக்கு இந்த பையனுமே நல்லா தான் சண்டை போடுறான். எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தலைவா, ஏகப்பட்டது வந்துகிட்டு இருக்கு. நம்ம இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் இந்த பையனை இங்க இருந்து முதல்ல கூட்டு போங்க. இதெல்லாத்தையும் நானும் அவனும் தடுத்துக்கிறோம். அவங்க 2 பேரும் அந்த பையனை கூட்டு போயிட்டாங்க. அவங்க போறதையுமே அந்த பிளட் ஷேடோ கேப்டனுமே பாக்குறான். அவங்க 3 பேர் போனதையுமே அந்த ஓனாயுமே பார்த்துட்டு, ஓனாய் ராஜாவோட லெவல் வந்து 3. அவங்க 3 பேரை துரத்துக்கிட்டு ஏகப்பட்ட ஓநாய்கள் போயிட்டு இருக்கு. தலைவனுமே அங்க ஒண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டான் வசமா. அப்படியே ஹீரோ அது கீழே இழுத்துட்டு போயிட்டு ஹீரோட உடம்ப போட்டு அது அங்கேயும் இங்கேயும் கடிக்க ஆரம்பிச்சுட்டு, தலைவனுமே அவனும் அதை போட்டு கடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கடுத்து அதோட கதையை மொத்தமா முடிச்சு விட்டுட்டான். தடை செய்யப்பட்ட இடத்துல உள்ள நதிக்கிட்ட தான் இவங்க 2 பேர் இருக்காங்க. நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமா வெளில போய் ஆகணும். எவனோ ஒருத்தன் பண்ணி இவங்க 2 பேரும் தாக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பண்ணதுமே அந்த பிளட் ஷேடோ குரூப் தான். லீ, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுல. ஹீரோவுமே அதே நதிக்கிட்ட தான் இருக்கான். அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு அப்படியே ஹீரோவை பாக்குது. ஏதோ ஒண்ணு ஹீரோவை நோக்கி கருப்பு கலர்ல வந்துகிட்டு இருக்கு. அதுகிட்ட அங்க ஹீரோவுமே அங்க வசமா மாட்டிக்கிட்டான். இவங்களுக்கு இடையில அங்க சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு, இந்த பையன் தான் நெருப்பு வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களோட நாங்க தான் இங்க ரொம்ப அதிகமா இருக்கோம். இவருக்குமே அந்த இடத்துல ஏகப்பட்ட காயங்கள் உள்ளாயிட்டு அவர் உடம்புக்கு அங்க ஏதோ ஒண்ணு பண்ணுது. உன் உடம்புல அந்த அந்நிய கரைகள் இருக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீனுமே மொத்தமா மாறதான் போற அப்படின்னா அவர் உடம்பு அங்க மொத்தமா வேற மாதிரி மாறிட்டு ஹீரோவுமே அதுகிட்ட அங்க வசமா மாட்டிக்கிட்டான். அது மொத்தமா அங்க ஹீரோவை போட்டு அமுக்க ஆரம்பிச்சுட்டு, அந்த கல்லுமே அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டு, அந்த கல் அப்படியே அது மொத்தத்தையும் உள்ள இழுத்துக்கிட்டு ஹீரோ வந்து அந்த கல்லுமே அங்க காப்பாத்திட்டு, அதோட உதவினால ஹீரோ வந்து அதுக்கு அடுத்து 3வது லெவலுமே போயிட்டான். எல்லாமே எதுக்காக ஒரு மாதிரியா மாறுற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்களோட பொருள் வந்து தண்ணியில உடஞ்சு வரத பார்த்தவன ஹீரோக்குமே அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு, பாக்குறதுக்கு இவருமே வேற மாதிரி மாறிட்டாரு. என்ன எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா போய் அவனை சாகடிங்க. வந்தவன் எல்லாருமே இவர் அடிச்சு பார்க்க விட்டுட்டாரு. இந்த பையன் இப்ப நம்மள்ட்ட அங்க வசமா மாட்டிக்கிட்டான். அந்த பையன் கத்தியால குத்துனவனே ஒரு உடம்பெல்லாம் ஏதோ ஒரு மாதிரியா பண்ண ஆரம்பிச்சுட்டு,
லியாலுமே அங்க எதுவும் பண்ண முடியல. அவன் வேற லீய தாக்குறதுக்கு வரான். அவரோட உடம்பு அந்த இடத்துல மொத்தமா வெடிச்சு போயிட்டு ஹீரோ கண்ணுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அங்க ஹீரோக்கு ஞாபகத்துல வந்துட்டு போகுது. அந்த வெடிச்சதுல பறந்து வந்து இவன் ஹீரோ காலு கிட்ட விழுந்துட்டான். கொலை வெறியோட தான் ஹீரோட பார்வை இருக்கு. அவன் தலையை மொத்தமா ஹீரோ அங்க நசுக்கி எடுத்துட்டான். ஒரு கொலை வெறியோட தான் அவனோட பார்வையே இருக்கு. பிளட் ஷேடோட ஆட்களுமே அங்க ஹீரோ அடிக்கிறதுக்கு வரணும். கையில இருக்க கத்திய வச்சு எல்லாரும் கழுத்துலயும் சொருவி எடுத்துட்டான். தலைவன் அங்க சரியான கோவத்தோட தான் வரான். இவன் தான் இப்ப ஹீரோ கூட சண்டை போட வரான். தம்பி நான் அவனை எப்படி சாகடிக்கிறது? இவனோட லெவல் வந்து 5. 2 பேர் கடையில அங்க சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு அவனோட அட்டாக்ல இருந்து ஹீரோமே தப்பிச்சிட்டான். ஹீரோட அட்டாக் அவனுமே தடுத்துட்டான். ஹீரோக்கு அங்க ஏகப்பட்ட காயங்கள் ஆனாலும் பரவாயில்ல அவனை போட்டு தள்ளணும்னு ஒரு வெறியோட இருக்கான். தலைவனுமே வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்கிட்டான். அந்த அந்நிய கரையில இருந்து நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? அந்த கல்லு திருப்பியுமே அங்க ஹீரோக்கு உதவி பண்ணுது. இவனுமே அதனால கொஞ்சம் பாதிப்பு ஆயிருக்கான். ஹீரோ வந்து அவனோட அட்டாக் எப்படியே தடுத்துட்டான். அந்த லீவ் வச்சிருக்காது ஒருத்தவனும் லாய் கிடையாது. ஹீரோ செத்துட்டான்னு தான் இவன் நினைச்சிருக்கான். ஹீரோக்குமே அங்க பெருசா எதுவுமே ஆகல. தலைவன் வந்த வேகத்துக்கு அவன் பின்னாடியில ஒரே சுருவிட்டான். அவன் தலையில வச்சிருந்தது எல்லாமே உடஞ்சு போயிட்டு அங்க அவன் கேப்டன்ட்ட வேற உதவி கேட்கறான். தம்பி நீ முடிஞ்சா என் ஆளு மேல கை வச்சு பாரு. அதை எடுத்து அவன் கழுத்திலேயே சொருவிட்டான். ஹீரோ பண்ணதை பார்த்து அவனுக்கு வேற சரியான கோவம் வந்துட்டு அவன் நேரா போய் அதுக்கடுத்து லீயை தாக்க ஆரம்பிச்சிட்டான். லீயை காப்பாத்த அங்க ஹீரோ வந்தா ஹீரோக்குமே அங்க அடி விழுந்துட்டு அவன் உடம்பு அந்த மாதிரி மாற விடாம அந்த கல்லுமே அங்க தடுக்குது. லீ வந்து ஹீரோ இங்க இருந்து தப்பிச்சு போக சொல்றாரு. இவங்க இருந்த இடத்துல ஏதோ சேப்பு கலர்ல போக எங்க பார்த்தாலும் சூழ ஆரம்பிச்சுட்டு என்ன நடக்க போகுதுன்னு அங்க யாருக்குமே சுத்தமா தெரியல. அந்த பாட்டு சவுண்ட் தான் இப்ப கேக்குது. ஏகப்பட்ட மான்ஸ்டருமே அந்த இடத்துல வருது. அந்த இடமே பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. லீ வந்து இந்த பாட்டை 2வது வாட்டி கேக்குறாரு. அவளை பாக்குறவங்க கண்டிப்பா சாக தான் போறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அந்த கேப்டன் விட்டா போதுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். அவனை ஹீரோ வந்து விடுற மாதிரி தெரியல. ஆளே இல்லாத ஒரு செப்பல் வேற வருது. அது காலை வச்சுன்னு ஹீரோட அட்டாக்லாம் அப்படியே நின்னுட்டு ஹீரோவால கூட அங்க நகர முடியல. அந்த இடத்த பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த பாட்டுமே அங்க எல்லாருக்கும் கேக்குது. அந்த பயல ஏதோ ஒண்ணு பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டு அந்த மிருகத்தை பாக்குறதுக்கே ஒரு மார்க்கமா தான் இருக்கு. இவங்க 2 பேரை நோக்கி தான் இப்ப பாட்டு வேற வந்துகிட்டு இருக்கு. ஹீரோட கை கால் கூட அங்க அசைக்க முடியல அவனால. அவங்க 2 பேரை நோக்கி தான் அது வருது. ஹீரோக்குமே அங்க என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. கிட்ட வந்தவன அங்க ஹீரோட கையெல்லாம் உரைய ஆரம்பிச்சுட்டு நீ தானே திருப்பி வந்திருக்க. பக்கத்துல இருந்த லீய பட்டுன்னு காணா போயிட்டாரு. அந்த செப்பல் இப்ப லீய நோக்கி தான் போகுது. அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சீனை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து தாவோ யாங். லீயோட வருங்கால மனைவி தான் அந்த பொண்ணு. 10 வருஷத்துக்கு மேல நானுமே இந்த நாளுக்காக ரொம்ப நாள் காத்திருந்தேன். லீயால அவளோட கையை சுத்தமா தொடக்கூட முடியல. அந்த பொண்ணு அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டு லீக்குமே அங்க என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிட்டு அந்த இடம் அதுக்கடுத்து நார்மலா மாறிட்டு லீக் என்ன இருக்குன்னு தான் ஹீரோ வேகமா போய் பாக்குறான். இவள் நாள் உடம்ப வந்து இவர் எங்காதான் வச்சிருந்திருக்காரு. நீங்க கண்டிப்பா அந்த வெள்ள மாத்திரை எடுத்தாகணும். இப்ப இந்த இடத்த விட்டு இவங்க 2 பேரும் இப்ப வெளில தான் போயிட்டு இருக்காங்க. இதுல இருந்து உயிர் பழச்சவங்க கண்டிப்பா அதை திருப்பி கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு பரிசுமே காத்திருக்கு. நீ ஏங்குற விஷயத்த கண்டிப்பா அதுல பாப்ப. நான் கூட இதை வெறும் புராண கதைன்னு நினைச்சேன். அதுக்காகவே நான் 10 வருஷத்துக்கு மேல அதுக்காக காத்திருந்தேன். அது கடைசியில இன்னைக்குதான் நடந்திருக்கு. தம்பி நான் உன்னை அந்த இடத்துல பார்க்கும்போது உன் மேலதான்டா எனக்கு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது. இந்த கொடூரமான உலகத்துலடா எங்க பார்த்தாலும் புகையா இருக்கனால ஹீரோக்கு எந்த பக்கம் போறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இந்த இடத்த விட்டு வெளில போறது ரொம்ப கஷ்டம்னு வேற லீ சொல்றாரு. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலுமே அங்க வெறும் மான்ஸ்டரா தான் இருக்கு. யார் வராங்கன்னு ஹீரோவுமே பாக்குறான். யாருன்னு பார்த்தா அது இவரா இருக்காரு. அந்த பக்கமா போங்கடான்னு அவருமே ஒரு வழியை காட்டுறாரு. ஹீரோவுமே அந்த இடத்த விட்டு ஒரு கவலையோட தான் போறான். இவங்க 2 பேரும் அவங்களுக்காக தான் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ரொம்ப நேரம் ஆகுதுன்னு இவங்க 2 பேரும் உள்ள போய் என்னன்னு பாக்கலான்னு போறாங்க. ஹீரோவுமே லீ எப்படி அழைச்சிட்டு வந்துட்டான். ஹீரோ கிட்டயுமே அங்க சுத்தமா எனர்ஜியே இல்ல. அந்த பொண்ணு அவர் எங்கன்னு கேக்குது. அவர் இறந்து போயிட்டாருன்னு ஹீரோவுமே அவங்க கிட்ட சொல்லிட்டான். அந்த பிளட் ஷேட குரூப் மொத்தமா அழிஞ்சு போயிட்டு